ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்ஜி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுங்க. ஸோ இதில் வந்து கூலிங் கம்ப்ளைண்ட்டு 250 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரன் ஆகிட்டுருக்கு, பட்டு கூலிங் வந்து ரொம்ப லெஸ் கூலிங்காக வருது. ஸோ ஃப்ரீசர் பக்கம் மட்டும் மேலே மட்டும் கொஞ்சம் லைட்டாக கூலிங் இருக்குது. மற்றபடி கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து கூலிங் இல்லைன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓல்டு ஃப்ரிட்ஜ் தான். ஸோ கீழே பாட்டம் சைடே பார்த்திங்கன்னா அந்த கூலிங் வந்து ஃபீல் பண்ண முடியல. மேலே டாப்பில் மட்டும்தான் அந்த கேப்லரி கனெக்ட் ஆகிற இடத்துல மட்டும்தான் லைட் சில்னஸ் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இனிமேல் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரீசருக்கு மேலே உள்ளதுங்க. ஸோ சக்ஷன் பைப்பு அண்ட் கேப்லரி ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடம். அதில் பார்த்திங்கன்னா சக்ஷன் பைப்பில் சுத்தமாக ஐஸ் இல்லை, பட் கேப்லரி கனெக்ட் ஆகிற இடத்துல லைட் ஃப்ராஸ்டிங் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பார்ஷியலி சோக் மாதிரி தான் இருக்குது. சோக்கு இல்லை ரெஃப்ரிஜரண்ட் லீக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அப்படி ஆகும். இப்போ பார்க்குறது ஃப்ரிட்ஜோட ஒயரிங் டயக்ராமுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன மாடலு, எவ்வளோ ரெஃப்ரிஜரண்ட்டு, என்ன ரெஃப்ரிஜரண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டுருக்கு. ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 0.4 0.5 எடுக்குதுங்க. ஸோ இது வந்து சஃபிஷியன்ட் கிடையாது, கம்மியான ஆம்ஸு. ஸோ லெஸ் கேஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இப்படி ஆகும். கேஸ் கம்மியாக இருக்கணும், இல்லைனா சோக்காக இருந்தால் இப்படி ஆகுங்க. ஆம்ஸ் வந்து கம்மியாக எடுக்கும். சஃபிஷியன்ட் ஆம்ஸ் பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 1 ஆம்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 0.7 0.8 எடுக்கணும். எடுத்தால் தான் வந்து கூலிங் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் ஆம்ஸ் எடுத்தால். ஸோ அதே மாதிரி டிஸ்சார்ஜ் லைன் ஹீட்டும் இல்லைங்க. டிஸ்சார்ஜ் போட்டும் சரி, கண்டென்சர் காயிலும் சரி, ஹீட் இல்லை. ஸோ அதனால் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் இதில் வந்து லீக் இருக்கா இல்லை கேஸ் சோக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ நம்ம வந்து கேப்லரியை கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேப்லரியை கட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெஃப்ரிஜரண்ட் வந்து உள்ளே இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ ஃப்ளோ இருக்குது, அந்த பாருங்கள், ப்ரெஷர் சவுண்ட் கேட்கும் லீக் ஆகுது. ஸோ கேப்லரி கட் பண்ணோடனே வந்து கேஸ் வெளில போயிட்டுருக்கு. பட்டு கேஸ் போதே ஒழிய அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது, வெறும் ஏர் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கேஸோட ப்ராப்பர்ட்டி, என்னோடய கெஸிங் வந்து கேஸோட ப்ராப்பர்ட்டி மாறி இருக்கலாம், ஆர் சோக் ஆகி பார்ஷியல் கேஸ் வந்துட்டுருக்கலாம். அதனால் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மைல்டாக தான் கேஸ் வெளியே போயிட்டுருக்கு. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து ஒரு சக்ஷன் லைனையும் கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுலேயும் கேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது வெளில வருது பாருங்கள். கட் பண்ணோன்னே சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இந்த கேஸும் பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் லைன் வழியாக வெளில வந்துச்சு. இந்த செக்ஷன் லைன் கட் பண்ண தேவையில்லை. ஸோ பிகாஸ் ஃப்ரீசர் மாற்றுற மாதிரி இருந்தால் இதை கட் பண்ணலாம். பட் நான் செக் பண்ணுறதுக்காக இதை கட் பண்ணேன். இதில் ஆயில் ட்ரேஸ் எதாவது தெரியுதா, இல்லை மாய்ச்சர் எதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்காக இதை கட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸரில் பின் வால்வு செட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி கேஸ் சார்ஜ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இருந்தது தான், அப்படியே டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பின் வால்வு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த வேலையில் வந்து அடிக்கடி நான் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்காமல் ஹீட் பண்ணி அந்த காப்பர் பைப்பை மட்டும் உருவிடலான்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணுவேன். பட் இந்த காப்பர் பைப்போட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா அப்படியே பாதியிலே கட் ஆயிரும். ஸோ அதனால் நான் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ டியூப் கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துறதுங்க. ஸோ எக்ஸஸாக இருக்க டியூப்பில் தான் இதை வெல்டு பண்ணுறது. கம்ப்ரஸரில் வர பைப்பை ஹீட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக போட்டிருக்க அந்த காப்பர் பைப்பை வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால மெல்ட் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி இந்த என்ஆர்வி செட் பண்ணுறப்ப ஸ்ட்ராங்கான பைப்பில் என்ஆர்வி வருதுங்க, ஹெவி மெட்டல் வருது. அதை பண்ணிக்கிறது பெட்டருங்க. ஃப்யூச்சரில் நம்ம இந்த என்ஆர்வி ஏதாவது கழட்டணும், இல்லை இதை கட் பண்ணி டம்மி பண்ணிட்டோம்னா திரும்ப வந்து இந்த பைப்பை ரிமூவ் பண்ணுறது, ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான பைப் போட்டால் தான், ஹெவி மெட்டல் போட்டால் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ லைட் வெயிட் மெட்டல் போட்டிருந்தாங்கன்னா, காப்பர் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஹீட் பண்ணுறப்ப ஒன்று அது மெல்ட் ஆகிற மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ பின் வால்வு செட் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சு. என்ஆர்வி இது வெல்டிங் பண்ணியாச்சு. ஸோ வெல்டிங்கில் ஏதாவது லீக் இருக்குமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வெல்டிங் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி மிரர் வச்சு செக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டிஸ்சார்ஜ் போட்டு கட் பண்ணுறேங்க. ஸோ டிஸ்சார்ஜ் போட்டோட டிஸ்சார்ஜ் லைன், கண்டென்சர்லேருந்து வர டிஸ்சார்ஜ் லைன் வந்து ஃபில்டர் ட்ரையருக்கு அந்த பக்கம் கம்ப்ரஸருக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்சார்ஜ் லைனை வந்து திரும்ப, அதாவது கண்டென்சர் வழியாக போயிட்டு, கம்ப்ரஸர்லேருந்து கண்டென்சர் வழியாக போயிட்டு திரும்ப வந்து இன்டர்னலாக கூல் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜ் கேபினெட்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிட்ஜ் கேபினெட்குள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் வந்து தான் ட்ரையர் வந்து லெஃப்ட் சைடு மாட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த இடத்துல வெல்டிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வந்து இப்போ ரைட் சைடே கட் பண்ணுறேன். கண்டென்சரோட எண்டில் கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம புது ட்ரையர் வந்து இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் வந்து டம்மி பண்ண போகிறோம். கேப்லரியே கட் பண்ணியாச்சு, அண்ட் இந்த லைனையும் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சக்ஷன் போட்டு கட் பண்ணி பார்த்தது வந்து திரும்ப ரீவெல்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு திரும்ப ரீவெல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ சக்ஷன் லைனோட வெல்டிங்கும் முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ட்ரையரை வச்சு வெல்டு பண்ணி ட்ரையர் கீழே வந்து கேப்லரியாக வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ கண்டென்சரில் வந்து பெயிண்டிங் இருக்கிறதுனால இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஓனரே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் ரொம்ப துரு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது இல்லாமல் கண்டென்சரில் வந்து இப்போ நம்ம வெல்டிங் பண்ணுறதுனால
எம்ரி ஷீட் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் ட்ரையரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் கேப்லரி பார்த்திங்கன்னா கேப்லரி கட்டரை வச்சு ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ ஹோல் வந்து கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹோல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹோல் வந்து ஓப்பனாக தெரியணும், அப்போ தான் நம்ம வெல்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா 2-வே வால்வு. ட்ரையரில் வந்து சிங்கிள் வே இருக்குது, 2-வே இருக்குது. ஸோ 2-வேல என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்சார்ஜ் லைனில் வந்து ஒரு NRV செட் பண்ணுவாங்க. NRV செட் பண்ணி வேக்யூம் பண்ணுறதுக்குலாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பர் வேக்யூம் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் அடுத்தடுத்த சிஸ்டத்தில் இனிமேல் பண்ணி காட்டுறேன். அது மாதிரி இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பண்ணதில்லை. இந்த 2-வே வால்வில் பார்த்திங்கன்னா ஒரு வால்வு வந்து கண்டென்சர் இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே இருக்க இன்னொரு சைடு வால்வில் வந்து பின் வால்வு NRV செட் பண்ணுவோம். NRV செட் பண்ணி வெல்டிங் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஃபுல்லாக வெல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வேக்யூம் ஹோஸை இதில் ஒரு ஹோஸ் கனெக்ட் பண்ணிடுவோம். அண்ட் கம்ப்ரஸரில் உள்ள சக்ஷன் போர்ட்டில் ஒன்று கனெக்ட் பண்ணிடுவோம். போத் சக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் ரெண்டுமே வந்து வேக்யூம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப சீக்கிரமாக குயிக் வேக்யூம் நடக்கும். டீப் வேக்யூமும் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து பண்ணுறப்ப நான் அது மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அடுத்து பண்ணுறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். அண்ட் இப்போ ட்ரையரை வந்து வெல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேலே இருக்கிறது ஸ்டீல் பைப்பு, கீழே இருக்கிறது காப்பர் டு ஸ்டீல் வந்து வெல்டிங் பண்ணுறப்ப ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ப்ராப்பராக வெல்டிங் பண்ண முடியும். ஸோ காப்பர் டு காப்பர் தேவையில்லை, பட் காப்பர் டு ஸ்டீலுங்கிறப்ப அதர் மெட்டலுங்கிறப்ப ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி தான் வெல்டிங் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த வெல்டிங் வந்து கரெக்டாக பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேப்லரியை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கேப்லரி வந்து ட்ரையரோட பாட்டம் சைடில் வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வெல்டிங் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து காப்பர் டு காப்பர். இதுக்கு வந்து ஃப்ளக்ஸ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் வெல்டிங் ராட் வச்சு வெல்டிங் பண்ணால் போதும். ஆக்சுவலி இந்த சிஸ்டமில் கேஸ் இருக்கா லீக் ஆச்சாங்கிறது எனக்கும் கன்ஃபார்மாக தெரில. பட் லீக் ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே வந்து ஆயில் ட்ரேஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், சோக்கு தான் ஆகிருக்கு. ஸோ மேபி ட்ரையர்லேருந்து அவுட் ஆகிற இடம் தான் சோக் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த லைனில் பார்த்திங்கன்னா இது வந்து இன்டர்னலாக கண்டென்சருக்கு அப்புறம் அவுட் ஆகி வரது வந்து இன்டர்னலாக ஃப்ரிட்ஜ் கேபினெட்குள்ளே போயிட்டு அடுத்து வந்து வெளில வருங்க. ஸோ இது வந்து அடிஷ்னல் கூலிங்கு, அதுக்கப்புறம் ட்ரையரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டம்மி பண்ணிட்டோங்க. மேபி என்னோட கெஸ்ஸிங் வந்து இந்த ட்ரையரில் வந்து சோக் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து இதை கட் பண்ணி பார்க்கல, பிகாஸ் இதை டம்மி பண்ணிவிட்டு கண்டென்சரோட அவுட்டில் வந்து புது ட்ரையரை மாட்டி கேப்லர் இதை வெல்டிங் பண்ணிட்டோம். இப்போ வெல்டிங் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சிங்க, கம்ப்ளீட்டாக வெல்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேக்யூம் பண்ணிட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வேக்யூம் பண்ணுறதுக்காக வந்து மேனிஃபோல்ட் கேஜ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் உள்ள ப்ளூ ஹோஸ் வந்து கம்ப்ரஸரில் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்து எல்லோ ஹோஸ் வந்து சிலிண்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. அண்ட் ரெட்டு ப்ரெஷர் கேஜ்லேருந்து வர ஹோஸை வந்து வேக்யூம் பம்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி செட்டப் வந்து இந்த கேஜ் மேனிஃபோல்டில் மட்டும் தான் பண்ண முடியும். நார்மல் காம்பவுண்ட் கேஜ் மட்டும் வச்சுருந்தா இதை பண்ண முடியாது. ஸோ நான் கேஜ் மேனிஃபோல்டு வச்சுருக்கிறதுனால நான் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வேக்யூம் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா போத் கம்ப்ரஸரும் சிஸ்டமும் வேக்யூம் ஆகும், அதே மாதிரி இந்த கேஸ் கனெக்ட் பண்ணியிருக்க ஹோஸும் வந்து வேக்யூம் ஆயிரும். நம்ம பிகாஸ் வேக்யூம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் சார்ஜ் பண்ணுறப்ப மேனிஃபோல்ட் கேஜ் மட்டும் வச்சுருந்தோம், காம்பவுண்ட் கேஜ் மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா பர்ச்சிங் பண்ணி ஆகணும். ஸோ கேஸ் வந்து ஏரை வந்து வெளியே ஏற்றணும், அதனால் வந்து கேஸ் கொஞ்சம் திறந்து விட்டு வெளில தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த பர்ச்சிங் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக வேக்யூம் ஆயிடுது, அதனால் வந்து ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. டேரெக்டாக கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வேக்யூம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, வேக்யூம் போயிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வால்வு வந்து 30 inches கிட்டத்தட்ட ரீச் ஆயிரும், ஒரு 5 minutesலேயே ரீச் ஆயிரும். பட் வந்து மினிமம் ஒரு 15 to 30 minutes வேக்யூம் பண்ணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 minutes ஆனதுக்கப்புறம் தான் கம்ப்ரஸரோட சவுண்ட் மாறும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் வேக்யூம் ஆகிட்டே இருக்கும். உள்ளே இருக்க ஏரு வாட்ரு எல்லாமே வந்து வெளில போயிட்டுருக்கோம். ஸோ வந்து நம்ம எந்த அளவுக்கு டீப்பாக வேக்யூம் போடுறோமோ அந்தளவுக்கு சிஸ்டமுக்கு நல்லதுங்க. பிகாஸ் இதில் என்னோடய கெஸ்ஸிங் என்னென்னா, ஆல்ரெடி வந்து பண்ணவங்க வந்து வேக்யூம் ஒழுங்காக பண்ணாமல் கூட பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் கூட கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்கலாம். அதனால் கேஸோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் கூலிங் வராத மாதிரி இருக்குது. இப்போ வந்து வேக்யூம் கிட்டத்தட்ட முடிஞ்சிங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 minutes பக்கம் வேக்யூம் ஓடிச்சு. இப்போ சவுண்ட் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். வேக்யூம் பம்பு ஃபஸ்ட்டு ஓடினதுக்கும் இப்போக்கும் பார்த்திங்கன்னா சவுண்டு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து வேக்யூம் ப்ராசஸை ஸ்டாப் பண்ண போகிறேங்க. ஸோ அதனால் ப்ரெஷர் கேஜ் பக்கம் இருக்க ரெட் வால்வை பிளாக் பண்ணிட்டோன்னா வேக்யூம் பம்புக்கும் ப்ரெஷர் கேஜுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து கட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த வேக்யூம் பம்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ரெட் ஹோஸை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ ஒன்லி பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம்க்கும் கேஸ் டின்னுக்கும் மட்டும்தான் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த ரெட் ஹோஸ் வந்து தேவையில்லை, ப்ரெஷர் கேஜில் கனெக்ட் பண்ணியிருக்க ஹோஸ் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேஜ் மேனிஃபோல்டுனால் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இது வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள்.
அண்ட் அதே போல் ஃப்ரிட்ஜ் தெர்மோஸ்டாட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷனிங் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றியும் வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த காமன் கேஜ் பக்கம் இருக்க வால்வு வந்து பிளாக் பண்ணிக்கலாங்க. பிகாஸ் கேஸ் டின்லேருந்து கேஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வால்வையும் அடைச்சிட்டேன். ஸோ இப்போ இது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வந்து 134A. ஸோ அந்த டின் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் வேக்யூம் ஆயிடுச்சு, அதனால் பர்ஜிங் பண்ணுற வேலை இல்லை. ஸோ உள்ளே வந்து ஏர் இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது, வேக்யூம் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இப்போ வந்து கேஸ் சார்ஜிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ கேஸ் டின்னை திறந்து கேஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து வால்வு வந்து ஸ்டாண்டிங் ப்ரெஷரில் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸர் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியே கேஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு அடுத்து கம்ப்ரஸர் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஸ் வந்து திறந்து விட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து கேஸ் ஏறிட்டுருக்கு. ஸ்டாண்டிங் ப்ரெஷரில் ஒரு 20-10 இந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸரை ஆன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் 0க்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பக்கம் வந்துருச்சுங்க. ஸோ இனிமேல் வந்து இப்போ கம்ப்ரஸரை ஆன் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ரஸரை ஆன் பண்ணுறப்ப சக்ஷன் லைன் வந்து வேலை செஞ்சு கேஸை வந்து சக் பண்ணோம். ஸோ இப்போ தான் சுவிட்சை பவர் ஆன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5 0.6 எடுக்குதுங்க. முன்னாடி வந்து 0.3 0.4 தான் எடுத்துது. ஸோ இப்போ கேஸ் கொஞ்சம் சிஸ்டமில் இருக்கிறதுனால இப்போ வந்து ஆம்ஸ் கொஞ்சம் வேரி ஆகுது. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் சக்ஷன் ப்ரெஷர் பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, 0 கீழே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆம்ஸும் சேம் டைம் பார்த்துக்கலாம். கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாடலுக்கு ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்கன்னா R134Aங்க. நம்ம வந்து இதை வெயிட் பேஸ் பண்ணி ஏற்றலாம். பட் என்கிட்ட நான் வெயிட் மிஷின் கொண்டு வரதுனால இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணுறேன். ஸோ R134A வந்து ரெஃப்ரிஜரேட்டரை பொறுத்தளவு 7 or 8 PSI என்எஃப்ங்க. 8 PSI வச்சோன்னா தாராளமாக கூலிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்து 9-10 வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் ஓவர் சார்ஜிங் ஆயிருந்தது அப்படின்னா சக்ஷன் லைனில் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கம்ப்ரஸருக்கு பக்கத்தில் வர சக்ஷன் லைன் வந்து ஃபுல்லாக ஐஸ் கட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு பண்ணக்கூடாது. அது வந்து ஐஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா கம்ப்ரஸர் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் கேஸ் சார்ஜிங் பண்ணுறப்பே முடிஞ்ச அளவு ஒரு 8 PSI கரெக்டாக இருக்குங்க. நான் 8 to 9 வச்சுருக்கேன். பட் இது வந்து கரெக்டாக இருக்குது. ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 0.8 வரைக்கும் எடுக்குது, 0.8 0.9 சம்திங் வரைக்கும் எடுக்குது. ஸோ சஃபிஷியண்ட்டான ஆம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரெஷரும் பார்த்திங்கன்னா 8 to 9 PSIயில் இருக்குங்க. ஸோ கூலிங் வந்து சிஸ்டம்குள்ளே நல்லாவே வருது. இப்போ வந்து கேபினெட் உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரீசரில். ஸோ ஃப்ரிட்ஜ் ரன் ஆகுது, நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. கூலிங் கம்பார்ட்மெண்ட்டில் கூலிங்லாம் நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா தெரியும் -6க்கு மேலே போயிடுச்சுங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரிட்ஜ் நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் ஸ்டார்டிங் டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸில் தான் இருந்தது டெம்பரேச்சரு. நான் அதை செக் பண்ணதான் உங்கள்கிட்ட காட்டல. ஸோ கேஸ் ஃப்ளோ உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே வந்து ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஐஸுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ சேனல் பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.